என்னைக்குமே கை கொடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா தயாரிப்பாளர், அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு, இசையமைப்பாளர் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ மற்ற இந்த எடிட்டர்ஸ் இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப கை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தொழில்நுட்ப கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான 2 பேர் எடிட்டரும் ஒளிப்பதிவாளரும். அதில் ஒளிப்பதிவாளர் செல்வா ஆர், சொல்லாத மனமும் சொல்லும், பிரியமானவளே, ஒன்ஸ் மோரெல்லாம் பண்ணார் இல்லைங்களா. ஒரு விஜய் படங்கள் ஒரு இளைய தளபதி விஜய் சாரோடைய படங்கள் ஒரு 8-9 படங்கள் அவர் கேமராமேன். ஏறக்குறைய அவருக்கு ஒரு அவருடைய அங்கிள் மாமா, அவர் ஒரு ரிலேஷன். அவர் என்னுடைய 15 வருட நண்பர். அவர் தேவான்னு முத விஜய் சார் படம் ஒளிப்பதிவு பண்ண காலகட்டங்களில் எனக்கு நண்பர். அதனால் அவரே என்னுடைய ஒளிப்பதிவாளராக ஆக்கிட்டேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கிட்டுமா ராஜராஜன் கேட்பார தவிர நம்மளை அட்வான்ஸ் பண்ணவே மாட்டார். நமக்கு என்ன தேவையோ அது பண்ணி தருவார். அதே மாதிரி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு ஒரு நாள் நம்ம ஒரு 2 சீன் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் ஆர்டிஸ்ட், இந்த பக்கம் ஆர்டிஸ்ட்டு. வேற ஒரு கேமராமேன்னா கொஞ்சம் நிறைய யோசிப்பாங்க. எங்களுக்கு முக்கியத்துவம், அவங்க லைட்டிங் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க பேர் தெரியறதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லைங்களா. இந்த மாதிரியான கதைகள் அது கொடுக்கறது கஷ்டம். அப்போ அதை கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு தனி மனப்பான்மை வேணும். செல்வா சார் நான் என்ன ஸ்பீடுனாலும் அவர் நம்ம ஸ்பீடுக்கு ரெடியாக இருப்பார். அது ஒரு செல்வா சார் எனக்கு இந்த படத்துக்கு கேமராமேன் வந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இப்போது நான் அடுத்து பண்ண படத்துக்கும், அதாவது அடுத்து நான் பண்ண போகிற படத்துக்கும் அவர் தான் கேமராமேன்.